ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டா, ஊத்தப்பம், பூரி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சுதுங்க. வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 10 மட்டும் சேர்க்குறேங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இதை இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டை சேர்த்து வதக்கும் போது அடி பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கடலை சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் வெள்ளை கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் இந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கடலைக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தோம். வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சுக்கு சென்னா மசாலா. இதில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வாசனைக்கு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சென்னா மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் செய்கிற மாதிரி 100% சுவையில் பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சென்னா மசாலா வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த சென்னா மசாலா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சென்னா மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.